காங்கிரஸ் தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவை தொடங்கியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்பின் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் கூட்டம் ஒன்றில் பிரதமருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் இதே காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டது. மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதில் புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதிப்படுத்தல் மூலம் முன்னேறிய இந்தியா திட்டம் என்பது இந்த மசோதாவின் பெயராகும். கிராமப்புறங்களில் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிப்பது இம்மசோதாவின் ஆதார அம்சமாகும். ஏற்கனவே உள்ள மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக இந்த மசோதா இருக்கும் என அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியின் பெயரை கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்குவது சரிதானா என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வினவியுள்ளார். இந்தியா மட்டுமல்லாமல் உலகளவில் பெரிய தலைவரான காந்தியின் பெயரை நீக்குவதன் பின் உள்ள உள்நோக்கம் என்ன என்று அரசிடம் பிரியங்கா வினவியுள்ளார். அரசின் முடிவால் பணமும் தேவையற்ற கால விரயமும் தான் மிச்சம் என்றும் பிரியங்கா விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தை நீக்கிவிட்டு வளர்ந்த இந்தியா என்ற பெயரில் 125 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமையன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் சென்னைக்கு வரும் இஸ்லாமியர்கள் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னையில் தங்கிச் செல்வதற்கு வசதியாக ஹஜ் இல்லம் அமைக்கப்பட உள்ளது. விமான நிலையம் அருகே தங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 400 யாத்ரீகர்கள் தங்கிச் செல்லும் வகையில் இந்த ஹஜ் இல்லம் கட்டமைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதிமுகவில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தற்போது தொடங்கியிருக்கும் விருப்ப மனு விநியோகம் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியிலிருந்து யாரும் வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காகவே அதிமுகவில் முன்கூட்டியே விருப்ப மனு வாங்க தொடங்கிவிட்டனர் என தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலினை திமுகவின் அடுத்த தலைமையாக கருதுவதில் தவறு இல்லை என்று கூறினார். சென்னையில் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து 1,120,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை காலை 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 440 ரூபாய் உயர்ந்து 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் காலையில் 90 ரூபாய் உயர்ந்து 12,460 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 55 ரூபாய் உயர்ந்து 12,515 ரூபாயாக உள்ளது. இதேபோல வெள்ளி விலை காலை 3,000 அதிகரித்த நிலையில் தற்போது கிலோவுக்கு மேலும் 2,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு மீண்டும் ஒரு வரலாறு காணாத சரிவை கண்டுள்ளது. இன்றைய வர்த்தக தொடக்கத்தில் ரூபாய் மதிப்பு மேலும் 9 காசுகள் குறைந்து 90 ரூபாய் 58 காசாக இருந்தது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் இழுபறி நீடிப்பது, அந்நிய முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளியேறுவதும், ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக இறக்குமதி செய்யப்படும் தங்கம் போன்ற பொருட்களின் விலை அதிகரிக்கும். அதே நேரம் இதனால் இந்தியாவிலிருந்து பொருட்களையும் சேவைகளையும் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் பலனடையும். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவில் அர்ஜுன் ராம் மெஹ்வால், முரளிதர் மோஹேல் இருவரும் இணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருந்த நிலையில் அவருடனான ஆலோசனைக்கு பின் பியூஷ் கோயல் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 3700 பூத் லெவல் அலுவலர்கள், வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள், புதிய வாக்காளர்கள், நகரின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வீடு மாறிச் சென்றவர்கள் ஆகியோரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு தேவையான படிவம் 6 விநியோகித்து வருகின்றனர். எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்து பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் தகுதியுள்ள வாக்காளர்கள் யாரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகின்றனர். வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படுவதற்கு தேர்தல் ஆணைய இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். டெல்லியில் பனிமூட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணமே 1 மணி நேரம் தாமதமாகியுள்ளது. ஜோர்டானுக்கு காலை 8:30 மணிக்கு புறப்பட வேண்டிய பிரதமரின் வாகனம் கடும் பனிமூட்டம் காரணமாக 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. டெல்லியில் சில இடங்களில் காற்றுத்தர குறியீடு 500 என்ற மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. அடர்த்தியான பனிமூட்டத்தால் பல விமானங்களும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல தாமதமாக இயங்கி வருகின்றன. இதற்கிடையே டெல்லி காற்று மாசு குறித்த ஒரு வழக்கை வரும் 17ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் காற்று மாசு பிரச்சினையை சமாளிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண திட்டமிட்ட கடுமையான பலமுனை நடவடிக்கைகள் தேவை என்றும் இது ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காற்று மாசுபாட்டால் இறப்புகள் ஏற்படுவதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் 2க்கும் தொடர்புண்டு என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். காற்று மாசு இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியர்களின் வளர்ச்சிக்கும் எந்த வகையிலும் தடைக்கல்லாக இருப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக புறப்பட்டார். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார். புறப்படும் முன்பு அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர், ஜோர்டானுடன் நட்புறவு 75 ஆண்டுகளை தொட்டுள்ள நிலையில் அந்நாட்டு மன்னர் அழைப்பின் பேரில் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். எத்தியோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதுடன் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளிகளை சந்திப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டுடன் நட்புறவு 70 ஆண்டுகளை தொட்டுள்ள நிலையில் அங்கு செல்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் IAS அதிகாரி ராஜ்குமார் கோயல் பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் மோடி தலைமையிலான 3 நபர்கள் குழு இந்த பதவிக்கு ராஜ்குமார் கோயலை கடந்த வாரம் தேர்வு செய்திருந்தது. 1990ஆம் ஆண்டு பிரிவு IAS அதிகாரியான ராஜ்குமார் கோயல் நீதித்துறை செயலாளராக பணியாற்றி கடந்த ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்றிருந்தார். அரசின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் முக்கிய அமைப்பான தகவல் ஆணையத்தில் உறுப்பினர், தலைவர் பதவிகள் 9 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் முழுமையும் நிரப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு 24வது இடம் கிடைத்துள்ளது. அமெரிக்காவின் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வெளியான பட்டியலில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் முதலிடம் பிடித்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 24வது இடமும், HCL நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ரோஷினி மல்ஹோத்ரா 76வது இடமும் பிடித்துள்ளனர். சபரிமலை கோயிலில் தங்கம் திருடுபோன சர்ச்சை தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதாலா பல்வேறு முக்கிய தகவல்களை அளித்துள்ளார். தொழிலதிபர் மூலம் தனக்கு தெரியவந்த தகவல்களை காவல்துறையிடம் தெரிவித்ததாகவும் இதன் உண்மைத்தன்மையை அவர்கள் சரிபார்க்க வேண்டும் என்றும் ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். விசாரணை குழுவிடம் என்ன கூறினேன் என்பதை வெளியே கூற முடியாது என்றும் அது விசாரணையை பாதிக்கும் என்றும் ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்தார்.
எனினும் ஐயப்பன் கோவிலில் 30.5 கிலோ தங்கம் திருடப்பட்டு அதற்கு பதில் தாமிரம் வைக்கப்பட்டதாக ரமேஷ் சென்னிதலா கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கத் திருட்டு விவகாரத்தில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 இதற்கு முன் திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர்களாக இருந்தவர்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவ கண்டியில் இந்தியா அமைத்த தற்காலிக மருத்துவமனை தனது பணிகளை முடித்துக் கொண்டது. இதில் சுமார் 7000 நபர்கள் சிகிச்சை பெற்றனர் என இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதில் சிறிய அளவிலான 513 அறுவை சிகிச்சைகள், பெரிய அளவிலான 14 அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க இந்திய பேரிடர் மீட்புப் படை சென்றிருந்ததுடன் நிவாரணப் பொருட்களும் விமானத்திலும் கப்பலிலும் அனுப்பப்பட்டன. புயலில் சீரழிந்த தொலைத்தொடர்பு கட்டமைப்பு சாதனைகளையும் இந்திய பொறியாளர்கள் சீரமைத்து கொடுத்தனர். ஒடிசா மாநில முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ முகமது மோகிம் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக அவர் நீக்கப்பட்டதாக ஒடிசா மாநில காங்கிரஸ் தலைவர் பக்தசரன் தாஸ் தெரிவித்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன் முகமது மோகிம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்திக்கு நேரடியாக கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு மிகவும் வயதாகிவிட்டதாகவும் ராகுல் காந்தியை தன்னை போன்றவர்கள் சந்திக்க முடியவில்லை என்றும் கூறியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் நோக்குடன் தற்போதுள்ள 300க்கும் மேற்பட்ட சட்ட விதிகளை குற்றமற்றதாக மாற்றும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. சிறு தொழில் செய்வதில் உள்ள நடைமுறை பிழைகளுக்காக உரிமையாளர்களை சிறைக்கு அனுப்பும் நடைமுறையை நிறுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல சட்டங்களில் சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் விதிகள் இனிமேல் வெறும் அபராதம் அல்லது பண தண்டனையாக மாற்றப்படும். அபராத தொகைகள் குறைக்கப்பட உள்ளன. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையுடன் இணைந்து இதற்கான பணிகளை நிதி அமைச்சகம் மேற்கொள்கிறது. நாட்டின் ஏற்றுமதி கடந்த நவம்பரில் 19.37 விழுக்காடு உயர்ந்து $38.13 பில்லியன் உள்ளது. அதே நேரம் இறக்குமதி 1.88 விழுக்காடு அதிகரித்து $62.66 பில்லியன் உள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி இடையிலான வித்தியாசமான வர்த்தக பற்றாக்குறை $24.53 பில்லியன் இருந்தது. ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். பாஜக சொல்வது போல தான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக அரசு தன் மீது தொடர்ந்த வழக்கை நீதிமன்றத்தில் பதிலளித்து வென்றுவிட்டோம். ஆனாலும் அமலாக்கத்துறை மூலம் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. தன்னை அடித்தால் திருச்சியில் திமுகவை வீழ்த்தி விடலாம் என பாஜக நினைக்கிறது. ஆனால் தான் எந்த தவறும் செய்யவில்லை, நிச்சயமாக தவறு செய்யவும் மாட்டேன் என கூறினார். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை, இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிமுக புல்லட் ரயில் போன்றது என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக எஞ்சின் இல்லாத கார் போன்றது என துணை முதல்வர் உதயநிதியின் விமர்சனத்துக்கு பதில் அளித்துள்ளார். அதிமுக புல்லட் ரயில் போன்று வேகமாக செல்லக்கூடியது எனவும் துணை முதல்வர் உதயநிதி அப்டேட் இல்லாமல் பேசுவதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறினார். அதிமுக ஒருங்கிணைப்பு நடக்க வேண்டும் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுவதை எளிதில் கடந்து செல்ல முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் வெற்றி பெற்றது போல தமிழ்நாட்டிலும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெல்வோம் என அமித்ஷா கூறியிருந்தார். இதுகுறித்து பேசிய திருமாவளவன், பீகாரில் பாஜக கையாண்ட ஓட்டு திருட்டு உத்தியை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிப்பதை உணர முடிகிறது. அதனை நடக்கவிடாமல் விழிப்புடன் தடுக்க வேண்டும் என திருமாவளவன் கூறினார். தமிழ்நாட்டில்
தமிழகத்தில் பாஜகவால் வெல்ல முடியாது என்றால் எங்களை பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அமித்ஷாவின் வியூகம் ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியுள்ள அச்சம்தான் திருவண்ணாமலையில் அவரது பேச்சில் வெளிப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவுக்காக உழைத்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதிகளைச் சேர்ந்த தலைவர்களை எல்லாம் தனது மகன் உதயநிதியின் புகழ்பாட வைத்ததுதான் ஸ்டாலினின் சாதனை என்று அவர் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியே அவதூறாக பேசியவர் அன்புமணி என ராமதாஸ் தரப்பு பாமக நிர்வாகி ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சுயநலத்துக்காக யாரை வேண்டுமானாலும் அவதூறாக பேசும் பழக்கமுடையவர் அன்புமணி என்று விமர்சித்துள்ளார். ஆதாயத்திற்காக மட்டுமே அன்பாக பேசும் பழக்கமுடையவர் அன்புமணி எனவும் ஜி.கே. மணி விமர்சித்திருக்கிறார். தமிழகத்திலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் காணப்படுவதால் கேரளாவில் பெற்ற வெற்றி விரைவில் இங்கும் எதிரொலிக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 45 ஆண்டுகளாக தோற்கடிக்க முடியாது என்று இருமாப்புடன் இருந்த கேரள இடதுசாரி முன்னணியை பாஜக தனித்து போட்டியிட்டு திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியிருப்பதாக கூறியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு இருந்தே கேரளாவில் பாஜகவின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணி தொடங்கிவிட்டதாக கூறிய அவர், இந்த வெற்றி தமிழகத்தில் கட்சிக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் திமுகவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடனான கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதிபட கூறினார். பட்டியல் பழங்குடி சமூக மக்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு வழங்கும் நிதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவர் விடுதிகளை மேம்படுத்தலாமே என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், தமிழகம் முழுவதும் 1331 ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகள் இருந்த நிலையில் 100க்கும் அதிகமான விடுதிகள் மூடப்பட்டு இப்போது 1200 விடுதிகள் மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார். 98,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட விடுதிகளில் தற்போது 65,000 மாணவர்கள் மட்டுமே உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பட்டியலின மாணவர்களுக்கான விடுதிகளை திமுக அரசு சிதைத்து வருவதாகவும், இந்த அழகில் சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்து முதலமைச்சர் பெருமை பேசியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஞானசேகரன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி அவரது தாயார் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதால் குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 67,741 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். அடுத்த 6 நாட்களுக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் உரிமம் பெறாதவர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. மாநகராட்சி இணையதளத்தில் 1,05,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை 57,326 செல்லப்பிராணிகளுக்கு மட்டுமே உரிமம் வழங்கி மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளன. 47,000க்கும் மேற்பட்ட பதிவு செய்த செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறவில்லை. சென்னை மாநகராட்சி கட்டடக் கழிவுகளை அகற்றுவதில் விதிமுறைகளை மீறியவர்களிடமிருந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரை சுமார் 39 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலித்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 3,51,000 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டு கொடுங்கையூர், பெருங்குடி மையங்களுக்கு மறுசுழற்சிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கட்டடக் கழிவுகள் குறித்து புகார் தெரிவிக்க 1913 என்ற எண்ணில் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அரக்கோணம் அருகே உள்ள பணப்பாக்கம் சிப்காட் பகுதியில் உள்ளூர் மக்களுக்கு வேலை கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகளில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன.
இங்கு உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்கப்படாமல் வெளிமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கோரி அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள நிலையில் இங்கிருந்து அவர் வெளியிடும் அறிக்கைகள் குறித்து டாக்காவில் உள்ள இந்திய தூதருக்கு வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. வங்கதேசத்தில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடத்தப்படவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்தோடு ஹசீனா அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாக வங்கதேச அரசு கவலை தெரிவித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஹசீனாவை விரைந்து நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வங்கதேசம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்திய எல்லைக்குள் வங்கதேசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என இந்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. வட ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 21 பேர் உயிரிழந்தனர், 32 பேர் காயமடைந்தனர். கடலோர நகரமான சஃபியில் திடீரென குறைந்த நேரத்தில் கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் 21 பேர் இறந்தனர். கார்களை வெள்ளம் அடித்துச் சென்றது. பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மழை தொடரும் என அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசு பிரச்சினையை சமாளிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண திட்டமிட்ட கடுமையான பலமுனை நடவடிக்கைகள் தேவை என்றும் இது ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காற்று மாசுபாட்டால் இறப்புகள் ஏற்படுவதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் இரண்டுக்கும் தொடர்புண்டு என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். காற்று மாசு இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியர்களின் வளர்ச்சிக்கும் எந்த வகையிலும் தடைக்கல்லாக இருப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதில் புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதிப்படுத்தல் மூலம் முன்னேறிய இந்தியா திட்டம் என்பது இந்த மசோதாவின் பெயராகும். கிராமப்புறங்களில் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிப்பது இம்மசோதாவின் ஆதார அம்சமாகும். ஏற்கனவே உள்ள மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக இந்த மசோதா இருக்கும் என அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியின் பெயரை கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்குவது சரிதானா என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வினவியுள்ளார். இந்தியா மட்டுமல்லாமல் உலகளவில் பெரிய தலைவரான காந்தியின் பெயரை நீக்குவதன் பின் உள்ள உள்நோக்கம் என்ன என்று அரசிடம் பிரியங்கா வினவியுள்ளார். அரசின் முடிவால் பணமும் தேவையற்ற கால விரயமும் தான் மிச்சம் என்றும் பிரியங்கா விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தை நீக்கிவிட்டு வளர்ந்த இந்தியா என்ற பெயரில் 125 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. காங்கிரஸ் தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவை தொடங்கியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்பின் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் கூட்டம் ஒன்றில் பிரதமருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 இதேபோன்று பாஜக எம்பி பேசியபோது அவரை காங்கிரஸ் கட்சியிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வைத்தார் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். இதைத் தொடர்ந்து பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் இதே காரணத்துக்காக ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் IAS அதிகாரி ராஜ்குமார் கோயல் பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் மோடி தலைமையிலான 3 நபர்கள் குழு இந்த பதவிக்கு ராஜ்குமார் கோயலை கடந்த வாரம் தேர்வு செய்திருந்தது. 1990ஆம் ஆண்டு பிரிவு IAS அதிகாரியான ராஜ்குமார் கோயல் நீதித்துறை செயலாளராக பணியாற்றி கடந்த ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்றிருந்தார். அரசின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் முக்கிய அமைப்பான தகவல் ஆணையத்தில் உறுப்பினர் தலைவர் பதவிகள் 9 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் முழுமையும் நிரப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு மீண்டும் ஒரு வரலாறு காணாத சரிவை கண்டுள்ளது. இன்றைய வர்த்தக தொடக்கத்தில் ரூபாய் மதிப்பு மேலும் 9 காசுகள் குறைந்து 90 ரூபாய் 58 காசாக இருந்தது.
இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் இழுபறி நீடிப்பது, அந்நிய முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளியேறுவதும், ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக இறக்குமதி செய்யப்படும் தங்கம் போன்ற பொருட்களின் விலை அதிகரிக்கும். அதே நேரம் இதனால் இந்தியாவிலிருந்து பொருட்களையும் சேவைகளையும் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் பலனடையும். நாட்டின் ஏற்றுமதி கடந்த நவம்பரில் 19.37 விழுக்காடு உயர்ந்து $38.13 பில்லியன் உள்ளது. அதே நேரம் இறக்குமதி 1.88 விழுக்காடு அதிகரித்து $62.66 பில்லியன் உள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி இடையிலான வித்தியாசமான வர்த்தக பற்றாக்குறை 24.53 பில்லியன் இருந்தது. ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவின் கிழக்கு சாண்டா குரூஸ் பகுதியில் கடுமையான வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. குறைந்தது 20 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அதிபர் ரோட்ரிகோ பாஸ் தெரிவித்துள்ளார். இந்த வரலாறு காணாத கனமழைக்கு எல் நினோ மற்றும் லா நினா ஆகிய காலநிலை நிகழ்வுகளின் கூட்டு விளைவுகளே காரணம் என்றும் சூழலியர்கள் எச்சரித்துள்ளனர். நூற்றாண்டில் இல்லாத அளவு பொலிவியாவில் மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 தசாப்தங்களாக நடந்த காடழிப்பும் வெள்ளத்தை மோசமாக்கியுள்ளதாக அதிபர் பாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கிரஸ் தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவை தொடங்கியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் பிறகு பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் கூட்டமொன்றில் பிரதமருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2014 இதேபோன்று பாஜக எம்பி பேசிய போது அவரை காங்கிரஸ் கட்சியிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வைத்தார் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். இதைத் தொடர்ந்து பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் இதே காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக புறப்பட்டார். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார். புறப்படும் முன் அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் ஜோர்டானுடன் நட்புறவு 75 ஆண்டுகளை தொட்டுள்ள நிலையில் அந்நாட்டு மன்னர் அழைப்பின் பேரில் செல்வதாக குறிப்பிட்டார். எத்தியோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதோடு அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளிகளை சந்திப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஓமனுடன் நட்புறவு 70 ஆண்டுகளை தொட்டுள்ள நிலையில் அங்கு செல்வதாகவும் பிரதமர் விளக்கினார். டெல்லியில் காற்று மாசு பிரச்சினையை சமாளிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண திட்டமிட்ட கடுமையான பலமுனை நடவடிக்கைகள் தேவை என்றும் இது ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காற்று மாசுபாட்டால் இறப்புகள் ஏற்படுவதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் இரண்டுக்கும் தொடர்புண்டு என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். காற்று மாசு இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியர்களின் வளர்ச்சிக்கும் எந்த வகையிலும் தடைக்கல்லாக இருப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். பெங்களூரில் தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்கிற வாசகம் இடம்பெறவில்லை என கூறி கன்னட தமிழ் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்கிற வார்த்தை இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகம் என உள்ளதாக குற்றம் சாட்டி கன்னட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த அரசு பேருந்தில் தமிழ்நாடு என்ற வாசகத்தை எழுதி கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். நாட்டில் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் நோக்குடன் தற்போதுள்ள 300க்கும் மேற்பட்ட சட்ட விதிகளை குற்றமற்றதாக மாற்றும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. சிறு தொழில் செய்வதில் உள்ள நடைமுறை பிழைகளுக்காக உரிமையாளர்களை சிறைக்கு அனுப்பும் நடைமுறையை நிறுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல சட்டங்களில் சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் விதிகள் இனிமேல் வெறும் அபராதம் அல்லது பண தண்டனையாக மாற்றப்படும். அபராத தொகைகள் குறைக்கப்பட உள்ளன. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையுடன் இணைந்து இதற்கான பணிகளை நிதி அமைச்சகம் மேற்கொள்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவ கண்டியில் இந்தியா அமைத்த தற்காலிக மருத்துவமனை தனது பணிகளை முடித்துக் கொண்டது. இதில் சுமார் 7000 நபர்கள் சிகிச்சை பெற்றனர் என இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.
இதில் சிறிய அளவிலான 513 அறுவை சிகிச்சைகள், பெரிய அளவிலான 14 அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க இந்திய பேரிடர் மீட்பு படை சென்றிருந்ததுடன் நிவாரணப் பொருட்களும் விமானத்திலும் கப்பலிலும் அனுப்பப்பட்டன. புயலில் சீரழிந்த தொலைத்தொடர்பு கட்டமைப்பு சாதனங்களையும் இந்திய பொறியாளர்கள் சீரமைத்து கொடுத்தனர். கோல்ஃப் விளையாட்டு பிரியரான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டைச் சேர்ந்த பிரபல வீரரை சந்தித்து பேசினார். அமெரிக்க ஓபனில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரைசன் டிசாம்பேவை வெள்ளை மாளிகையின் விடுமுறை நாட்களின் ஒரு பகுதியாக பேச அழைத்தார். டிரம்ப் ஆட்சியில் பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதாக முன்னர் அந்த வீரர் பாராட்டியிருந்தார். சவுதி ஆதரவு பெற்ற LIV கோல்ஃப் தொடரில் சேர்ந்த முதல் நட்சத்திரங்களில் டிசாம்பேவும் ஒருவர். 2 முறை மேஜர் கோப்பையை வென்ற அவர் டிரம்ப் நடத்தும் கோல்ஃப் போட்டிகளிலும் அடிக்கடி கலந்து கொள்பவர் ஆவார். பாரம்பரியமிக்க லா லிகா கால்பந்து தொடரில் ரியல் மேட்ரிட் அணி 12வது வெற்றியை ஈட்டியது. தொடர்ச்சியான 2 தோல்விகளுக்கு பிறகு நெருக்கடியில் இருந்த ரியல் மேட்ரிட் அணி அலாவ்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை வசமாக்கியது. கைலியன் எம்பாப்பே 24வது நிமிடத்தில் ஒரு அபாரமான கோலை அடித்தார். 68வது நிமிடத்தில் அலாவ்ஸ் அணி கார்லோஸ் வின்சென்ட் மூலம் சமன் செய்தது. ஆனால் 76வது நிமிடத்தில் வினிசியஸ் ஜூனியரின் ஒத்துழைப்போடு ரோட்ரிகோ கோல் அடித்து ரியல் மேட்ரிட் அணிக்கு முக்கியமான வெற்றியை பெற்றிருந்தார்.